தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நால்வர் துதி விநாயகர் துதி எல்லாம் பாடி ஆரம்பிச்சிடலாம் ஐயா. சிவாய நம்ம திருவடி வணங்கி. சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிரை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தபுரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராந்த பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய கொல்லார் இணைமலர் நல்லார் புகுவரை. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை என்னுடைய முனம் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வினை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமத்தினுடைய நிர்வாகி பிரேமா சம்பந்தம் அவர்களுக்கும், இதனை திறம்பட பதிவு செய்து யூடியூபிலே பதிவேற்றம் செய்ய இருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த சிவஞான செந்நெறியிலே நம்மை எல்லாம் ஈடுபடுத்துவதற்காக சைவ சித்தாந்த நூல்களை நமக்கு அருளி செய்திருக்கிற மெய்கண்டார், திருவதிகை மனவாசகம் கடந்தார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய அனைவரது திருவடிகளையும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நூலாகிய திருவருட்பயனை நமக்கு எளிய முறையிலே உரை செய்து நம்மை எல்லாம் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்லுகிற அளவிற்கு மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான உரையை செய்திருக்கிற ஐயா ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் என்னுடைய மனமொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். நேற்றைய தினம் எல்லா ஆலயங்களிலும் நவராத்திரி விழா தொடங்கி இருக்கிறது. இறைவனுடைய சக்தியைத்தான் நாம் 9 நாட்களாக கொண்டாட இருக்கிறோம். எனவே பின்னமிலான் எங்கள் புரான் என்று உமாபதி சிவாச்சாரியார் சொன்னது போல, இறைவனிடமிருந்து பிரிக்க முடியாத அளவிலே இருக்கிற இந்த சக்தியை நாம் 9 நாட்களாக கொண்டாட இருக்கிறோம். சில இல்லங்களிலே கொலு வைத்திருப்பார்கள், சில இல்லங்களிலே கொலு வைக்காமல் அதே நேரத்திலே சக்தியினுடைய வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், குழந்தைகள் இருக்கிற வீடுகளாக இருந்தால், அந்த குழந்தைகள் பெரிய குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு நமது குமரகுருபரர் அருளிய சகலகலாவல்லி மாலை என்கிற பாடலில் என்கிற பதிகத்திலே முதல் பாடலான வெண்டாமரைக்கு அன்றி
நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ, சகம் ஏழும் அழித்து உண்டான் ஒழிக்க கண்டான் சுவைகள் உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே என்கிற என்ற பாடலை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்லி மனப்பாடம் செய்து ஒவ்வொரு முறையும் பூஜையின் போது சொல்ல அவர்களுக்கு பணிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சிறிய குழந்தைகளாக இருந்தால் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்ற பாடலை சொல்லி அவர்கள் அம்மையை வழிபடுமாறு செய்தால் அவர்களுக்கு சக்தியினுடைய அருள், சக்தி நிபாதம் அவர்களுக்கு வீழும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் சகலகலாவல்லியினுடைய மாலையினுடைய எல்லா பாடல்களையும் குழந்தைகளுக்கு மனனம் செய்ய பயிற்சி பெறுங்கள். பொருள் விளங்காவிட்டாலும் பின்னர் அகவை ஏற ஏற அவர்களுக்கு அந்த பொருள் விளங்கும், சக்தியினுடைய அருள் அவர்களுக்கு கிட்டும். எனவே இந்த பாடல் மனனத்தை செய்ய சொல்லுமாறு அனைத்து அடியார் பெருமக்களையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நாம் 6வது அதிகாரத்திலே இருக்கிறோம். எல்லா சித்தாந்த நூல்களும் சொல்வதை போல முப்பொருள் உண்மையாகிய பதி, பசு, பாசம் ஆகிய 3ஐயும் 3 அதிகாரங்களாக சொன்னவர் 4வது அதிகாரத்திலே அருளது நிலை, அடுத்தது அருள் உருநிலை என்ற 2ஐயும் திருவருட்சக்தியே நம்மை வழி நடத்துகிறது. அதே குரு மூலமாக குரு வடிவாக வந்து நம்மை சிவனிடத்திலே ஆற்றுப்படுத்துகிறது என்கிற நிலையை சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற அதிகாரம் 6வது அதிகாரம். அதனுடைய பெயர் அறியும் நெறி. ஆக குருவானவர் வந்து நம்மிடத்திலே அந்த பொருள்களை, சித்தாந்த பொருள்களை சொல்கிறார்கள். அவர்களை கேட்ட நிலையிலே, தீவிரதர நிலையிலே உள்ளவர்கள் அப்பொழுதே அதை சிந்தித்து தெளிவு பெற்று நிட்டை கூடி அவர்கள் முக்தியை அடைவார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு கேட்டலை தாண்டி அடுத்த நிலையிலே இருக்கிற சிந்தித்தல் என்கிற பகுதியிலும், பிறகு அதை தெளிதல் என்கிற நிலையிலும், பின்னர் தான் நிட்டை கூடுதல் என்கிற நிலை வரும் என்பதனாலே நாம் அறியக்கூடிய நிலையிலே என்னென்ன செய்திகளை அறிகிறோம் என்பதைத்தான் இந்த அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே சொல்கிறார்கள். அதிலும் முதல் குறளிலே 3 கலை சொற்களை நாம் அறிந்து கொண்டோம். ஒன்று இருவினை ஒப்பு, 2வது மல பரிபாகம், 3வது சக்தி நிபாதம். இந்த 3மே தனித்தனி சொற்களாக இருந்தாலும் கூட நம்ம ஆன்மாவிடத்திலே ஒரு சேர நிகழ்கிறது. மல பரிபாகம் நிகழ்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக இருவினை ஒப்பு அனைவருக்கும் தெரியுமாறு தோன்றுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் நம் உயிரினத்திலே சக்தி நிபாதம் நிகழ்கிறது. அருளினுடைய வீழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த வீழ்ச்சியானது வெவ்வேறு நிலைகளில் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்கிற 4 நிலைகளிலே வீழ்ச்சி அடைவதாக சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். இன்றைய அந்த இருவினை ஒப்பு என்பது நல்வினை, தீவினை ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் சமமாக பாவிக்கிறோம் என்றால் அதுதான் இருவினை ஒப்பு. இந்த இருவினை ஒப்பை திருவள்ளுவர் இடுக்கண் அழியாமை என்கிற ஒரு அதிகாரத்திலே அற்புதமாக விளக்கி இருக்கிறார் என்று சொன்னேன். இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பம் வருகிற பொழுது அதற்காக எண்ணி ஆடாமல் அதையும் எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ,
நாம் செய்த நல்வினை தீவினையின் காரணமாகத்தான் நமக்கு இது நிகழ்ந்திருக்கிறது என்பதை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவரே தீமை வருகிற பொழுதும் அதனாலே அவர்கள் துன்பத்தை அனுபவிக்க மாட்டார்கள். இதுதான் இருவினை ஒப்பு என்று சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். இந்த இருவினை ஒப்பை விளக்குவதற்காக ஒரு அறிஞர் ஒரு கதை சொன்னார். என்ன என்று கேட்டால், ஒரு கணவனும் மனைவியும் துறவு மேற்கொள்ள செல்கிறார்கள். வாழ்வை முடிந்து உலக பொருள்களிலே பற்றற்று நாம் சென்று சந்நியாசம் வாங்கிக் கொள்வோம் என்று கணவன் மனைவி 2 பேரும் கிளம்பி செல்கிறார்கள். ஒரு ஆற்றின் வழியாக செல்கிறார்கள். அந்த முதலிலே கணவன் செல்கிறார். ஆற்றிலே சில தங்க காசுகளும் நகைகளும் கிடக்கின்றன. உடனே அவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய துணைவியார் பின்னே வருகிறார், அதை பார்த்தால் அவரது எண்ணம் மாறக்கூடும், எனவே நாம் இதை மறைப்போம் என்று தன்னுடைய கால்களினாலே மணலை அதன் மீது போடுகிறார். இதை பின்னால் வரும் அந்த அம்மையார் பார்த்து விடுகிறார். பார்த்து விட்டு கேட்டால், என்ன செய்றீங்கன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி தங்க காசுகளும் நகைகளும் இருந்தன, அதை பார்த்தால் நீ மனம் மாறி விடுவாயோ என்று நினைத்து நான் அதன் மீது அதை மணலாலே மூடி இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அந்த அம்மையார் சொன்ன பதில்தான் நம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், அந்த வேறுபாடு கூட உங்களுக்கு தெரிகிறதா? மணல் வேறு, தங்கம் வேறு, தங்க நகைகள், தங்க காசுகள் என்ற வேறுபாடு உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா என்று அந்த அம்மையார் கேட்டார்களாம். அந்த நிலைதான் இருவினை ஒப்பு. ஆக இருவினை ஒப்பு கணவன் மனைவி இருவரிடத்தே 2 விதமாக வீழ்ச்சியை செய்திருக்கிறது அருள். எனவே அந்த எண்ணம் என்பது ஆன்மாவிற்கு ஆன்மா, உயிருக்கு உயிர் வேறுபடும் என்பதை இந்த சிறு கதையினாலே தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக 52வது குறளிலே 6 பொருள்கள் இருக்கின்றன, நிலையான பொருள்கள். ஏன்னா சித்தாந்தம் முதல்ல 3 பொருள் தான் சொன்னுச்சு, பதி, பசு, பாசம். பிறகு என்ன செய்தார்கள், பாசத்தை ஆணவம், கண்மம், மாயை என்று பிரித்து 3, அது ஒரு 2, 5ஆக சொல்லி 5 பொருள்கள் அனாதி பொருள்கள் என்று சொன்னார்கள். ஆனா உமாபதி சிவாச்சாரியார் இந்த 52வது குறள்ல 6 பொருள்கள் அனாதி என்று சொல்கிறார். அந்த குறள், ஏகன், அநேகன், இருள், கருமம், மாயை 2 ஆக இவை 6 ஆதியில். ஏகன் என்றால் ஒருவராக இருக்கக்கூடிய பெருமான். அநேகன் என்றால் எண்ணில் அடங்காத உயிர்கள். அப்ப பதி, பசு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாசம், அதுலதான் இருள். இருள் என்பது ஆணவ மலம். கண்மம், நாம செய்யக்கூடிய வினை. மாயை 2 மாயை என்பது சுத்த மாயையும் அசுத்த மாயையும். ஆக மொத்தத்திலே 6 பொருள்கள் ஆதியில், தோற்றம் இல்லாதது, அனாதி. அப்ப தோற்றம் இல்லாததுன்னு சொன்னதுனால இதற்கு இறுதியும் இல்லை. அப்ப மாயை 1 2 என்று கேட்டால் மாயை 1தான். ஆனால் உமாபதி சிவாச்சாரியார் அதை 2ஆக பிரித்து விளக்குகிறார். அவரே அடுத்த நூல்ல, சிவபிரகாசங்கிற நூல்ல பகர் மாயை 1, படர் கண்மம் 1 என்றுதான் சொல்லி இருக்கிறார். ஆக மாயை என்பது 1தான். ஆனால் அது தன்னுடைய குணத்தினாலே 2ஆக பிரித்து இங்கே விளக்கப்பட்டுள்ளது. என்ன குணம்? சுத்த மாயை என்பது ஆணவ மலத்தினுடைய கலப்பு இல்லாத மாயை. அந்த ஆணவ மலத்தினுடைய கலப்பு இல்லாத மாயையே சுத்த மாயைன்னு சொல்றோம். ஆணவ மல கலப்போடு இருக்கிற மாயை அசுத்த மாயை. இப்போ சுத்த மாயைங்கிறது தன்னுடைய தத்துவங்களை உண்டாக்குகிற பொழுது விரித்து உண்டாக்கும். அவ்வாறு விரித்தல் அப்படிங்கிறது விருத்தி என்று சொல்கிறார்கள். எப்படி ஒரு கொடையை மடக்கி வச்சிருக்கிறோம், தேவைப்படும் போது விரிக்கிறோமோ அதே போல அவை பெரிதாக விரிக்கப்படுகிறது. ஒரு கூடார துணி இருக்கிறது,
அந்த கூடார துணியில சுருங்கி இருக்குது. கூடாரம் வேண்டுகிற போது எடுத்து பிரிச்சு போட்டுக்கிறாங்க. அத மாதிரி விருத்தி. இதுதான் சுத்த மாயையில் நடக்கக்கூடியது. ஆனா அசுத்த மாயையில நடக்கிறது என்னன்னா பரிமாண முறையில நடக்குது. என்ன பரிமாணம் நடக்கிறது என்று கேட்டால், எப்படி பால் பின்னர் தயிராக மாறுகிறதோ அதே போல பரிணாமத்துல இந்த அசுத்த மாயையானது வெவ்வேறு பரிமாணங்களை எடுக்கிறது. அது மீண்டும் பழைய நிலையை அடையாது. ஆக விருத்தியில பழைய நிலையை அடையும், இதுல பழைய நிலையை அடையாது. அதனாலதான் இந்த மாயையை இரண்டாக பிரித்து இவர் விளக்கி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கருமம். 6 பொருள் சொன்னார் இல்லையா? இப்ப கருமம்ங்கிறத பத்தி பார்ப்போம். கருமம் என்பது வினை, நம்ம செய்யக்கூடிய வினை. எதனால செய்யறோம்? மனம் மொழி மெய்களினாலே செய்கிறோம். மனத்தால சிந்திக்கிறோம், பேசுறோம். அதே போல உடம்பால சில செயல்கள் செய்கிறோம். இத விருப்பு வெறுப்போட செய்யறோம். அந்த மாதிரி விருப்பு வெறுப்போடு செய்யும் போதுதான் நமக்கு வினை உண்டாகிறது. எனவே மனம் மொழி மெய்களினாலே விருப்பு வெறுப்போடு நாம் செய்யக்கூடிய அனைத்தும் வினையாக மாறுகிறது. இது முன்னாடியே சொன்னோம், 2 வகைப்படும் சொன்னோம். ஒண்ணு நல்வினை, இன்னொன்னு தீவினை. இந்த நல்வினை தீவினை இத நாம என்ன சொல்றோம்? ஆகாமியம்னு சொல்றோம். இத நாம ஆகாமியம் என்று சொல்கிறோம். இப்போ இதுல இந்த நல்வினை தீவினைங்கிறது கண்ணுக்கு புலனாகும். இந்த மாதிரி புலனாகிறதுனால இதற்கு தூல கண்மம் என்று பெயர். இந்த பெயர், இதுக்கு என்ன பெயர்? தூல கண்மம். கண் முன்னாடி நடக்கிறது. இதுக்கு ஆகாமியம் என்று பெயர். அப்ப மனம் மொழி மெய்களினால நாம நல்வினை தீவினைகளை செய்வோம். சில பேர் மனத்தால செய்வாங்க, தீவினையை செய்வாங்க. நம்ம யாரும் பார்க்கல, அதனால மனத்தளவுல தீமை செய்கிறார்கள். இதைத்தான் திருமூலர் சொல்லுவார், கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். யாரும் நம்ம பார்க்கறதுக்கு இல்லைன்னு அவர்கள் மனத்தளவுல செய்வார்கள். மனத்தளவிலும் கூட செய்யக்கூடாது அப்படிங்கிறவன். ஆக இறைவன் எந்நேரமும் கண்காணியாக ஒவ்வொரு உயிரையும் பார்த்து கொண்டு அவரவரது கணக்கையும் எழுதி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அப்ப நம் மனத்தாலும் செய்ய மாட்டோம், மனத்தாலும் தீங்கு செய்யக்கூடாது. அதே மாதிரி மொழியால் பேசுறதுனால, அதே மாதிரி உடம்பால அப்படி செய்யறது நல்வினை தீவினைன்னு பிரியும். இதைத்தான் ஆகாமியம்னு சொல்றோம். இதைத்தான் கண்ணுக்கு புலனாகிறதுனால இதற்கு தூலகன்மம்னு பேரு. இந்த தூலகன்மம் செயல் முடிஞ்ச உடனே இந்த தூலமும் மறைஞ்சிரும். இந்த செயல் மறைஞ்சிருது, வினை மறைஞ்சிருது. மறைஞ்ச உடனே இது சூக்கும கன்மமாக மாறுகிறது. இந்த சூக்கும கன்மமா மாறுது பாருங்க, கண்ணுக்கு புலப்படாத நிலையில இருக்குது இல்லையா? அதுக்கு சஞ்சித வினைன்னு பேரு. நீங்க நினைக்கலாம், என்ன சார் போன ஜென்மத்துல எல்லாத்துலயும் சேர்ந்து 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 இருக்கிறது தான் சஞ்சிதம்னு சொன்னீங்கன்னா, இப்பவே அது என்ன ஆயிடுது? தூலகன்மமா இருக்கிறது, ஆகாமியமா இருக்கிறது, இங்கவே அது சஞ்சிதமா மாறிடுது, சூக்குமமா மாறிடுது. அது போய் அங்க டெபாசிட் ஆகுது. சரிங்களா? எனவே தூலகன்மமா இருக்கிறது, ஆகாமியமா இருக்கிறது மறைஞ்சி சூக்குமமா கன்மமா மாறி அது சஞ்சிதமாக மாறுகிறது. சஞ்சிதம் சேர்ந்துகிட்டே வருது. அது பலன் கொடுக்கக்கூடிய பக்குவம் வந்த உடனே அதனுடைய ஒரு பகுதியானது இங்க வருது, உயிரினத்துல அதற்கு பலன் கொடுக்கிறது. சஞ்சிதத்துல அது பாவமும் புண்ணியமாக இருக்கிறது. இங்க வந்த உடனே பலன் கொடுக்கக்கூடிய பக்குவ நிலை அடைஞ்சதும் அது இன்பமும் துன்பமுமாக மாறுகிறது. அப்படி இன்பமும் துன்பமும் மாறுச்சுன்னா அதற்கு தான் நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வினை. சஞ்சிதம் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி பிராரப்தம்னு சொல்றோம் இந்த வினையை. ஆக இது தோன்றுகிறது. எப்படி தோணுது? ஆகாமியமா தோன்றுது. இது சஞ்சிதமா நிலை பெறுகிறது.
ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி மறைஞ்சி போகுது. எப்படி? பிராரத்தமாக மறைகிறது. அப்ப கன்மத்துக்கு 3 நிலைகளும் உண்டு. என்னென்ன உண்டு? தோன்றுது, நிலை பெறுகிறது, மறைகிறது. ஆக இந்த 3ம் தோன்றதுனால கன்மத்தை எப்படி சார் இவர் உள்ள பொருள்னு சொல்றார்? அடுத்த தடை விடை. ஆக இந்த 3மே உண்டாகிறது, நிலை பெறுகிறது, மறைகிறது, மறைந்து போகிறது. ஆனா இந்த குறள் என்ன சொல்லுது? கன்மம் ஆதியில் பொருள். எப்படி ஆதியில் பொருள் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இந்த உரையாசிரியர் மிக அற்புதமான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்மம் இருக்கு பாருங்க, இது தனிச்சு இருக்காது, எப்பொழுதும் மாயையுடன் சேர்ந்துதான் இருக்கும். இந்த கன்மத்துக்கு பற்றுக்கோடு எதுன்னு கேட்டா மாயை தான். மாயை இல்லாம இது தனிச்சு இருக்காது. மாயையோட சேர்ந்து இருக்கும்போது இது தொழிற்படாது, எதுவும் செய்யாது. இந்த மாதிரி எதுவும் செய்யாம மாயையோடு சேர்ந்து இருக்கு பாருங்க, அதுக்கு மூல கன்மம்னு பேரு. இதுக்கு மூல கன்மம்னு பேரு. இது மாயையோட எந்த தொழிலும் செய்யாது. இத கன்மத்தினுடைய காரண நிலை என்று சொல்கிறோம். இது காரண நிலை. கன்மத்துக்கு இது காரண நிலை. சரி, இப்போ காரிய நிலை ஒண்ணு வருது. என்ன காரிய நிலை? இது என்ன பண்ணும்? மாயையினுடைய காரியம் இருக்கு இல்லைங்களா, தனு கரண புவன போகங்கள், இதோட அதை பெற்றுக்கொண்டு ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தமாக காரியப்படுகிறது. ஆக இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் இந்த மூல கர்மமானது காரியப்பட்டு ஆகாமியமாக சஞ்சிதமாக பிராரத்தமாக உருவெடுக்கிறது. இது கன்மத்தினுடைய காரிய நிலை. அப்ப காரண நிலைங்கிறது மூல கன்மம், காரிய நிலைங்கிறது நம் கண்முன்னடி தோன்றக்கூடிய இந்த வினைகள். ஆக நாம் செய்யக்கூடிய மனம், மொழி, மெய்கள் ஆகியவை அனைத்துமே மாயையினுடைய காரியங்கள். அப்ப காரணம்ங்கிறது ஒண்ணு, காரியம்ங்கிறது ஒண்ணு. காரணமா இருக்கிறது மூல கன்மம், காரியமா இருக்கிறது இப்ப இந்த மாதிரி உண்டாகிறது. ஆக செயலின்றி இருந்தால் அது காரண நிலையில் இருக்கிறது. செயல் நிலையில இருந்ததுன்னா அதை காரிய கன்மம் என்கிறோம். இந்த உயிர்களை பிணித்து வைக்கிறது எதுன்னு கேட்டா காரிய கன்மம். உயிர்களை பிணிக்காதது காரண கன்மம். அந்த காரண கன்மம் காரிய கன்மம் உருவாவதற்கு காரணமா இருக்குமே தவிர அது ஒன்றுமே செய்யாது. ஆக கன்மத்தை இவர் 2ஆ பிரிச்சு, ஒண்ணு மூல கன்மம், இன்னொன்னு காரிய கன்மம். மூல கன்மத்துக்கு தோற்றம் கிடையாது, காரிய கன்மத்திற்கு தோன்றி அழியும். இதுக்கு நன்மை தீமைங்கிற பாகுபாடு கிடையாது, அங்க நன்மை தீமைங்கிற பாகுபாடு உண்டு. இது உயிர்களை நேரே பந்திக்காது, அது உயிர்களை நேரே பந்திக்கும். ஆக மூல கன்மத்திற்கும் காரிய கன்மத்திற்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு தோற்றம் கிடையாது, அதுக்கு தோற்றம் உண்டு. இது உயிர்களை நேரடியா பந்திக்காது, அது பந்திக்கும். நன்மை தீமைங்கிற வேறுபாடு கிடையாது, அது வேறுபாடு உண்டு. அதனால தான் உமாபதி சிவாச்சாரியார் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த கன்மமும் ஆதி இல்லாத பொருள், அனாதி பொருள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆக இதை சொல்லி இருக்கிற கன்மம் மூல கன்மம், காரிய கன்மம் அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த சித்தாந்த நெறியை படிக்கிற பொழுது நாம் அதை அறிந்து கொண்டோம். கன்மம் தெரியும், மூலகன்மம் தெரியும், காரிய கன்மம் தெரியும் என்பதை சிந்திப்பதோடு மட்டும் இல்லாமல், நாம் இறை நோக்கிய பயணத்தில் நமது ஆன்மா சிறிது சிறிதாக இறைவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். நம்ம ஆணவம், கன்மம், மாயை ஆகியவற்றை படிக்கிறோம், இது எல்லாம் எனக்கு தெரியும், ஆகவே நான் யாரும் எனக்கு தேவையில்லை,
இன்னும் சொல்ல போனா குரு தேவையில்லை, குருவை கூட நான் மதிக்க மாட்டேன்ங்கிற எண்ணம் படித்தவர்களிடத்திலே, அதிலும் குறிப்பாக சித்தாந்தம் பயிர்களுடைய இடத்திலே அவர்கள் சற்று கர்வமாக நினைக்கிறார்களோ என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. எனவே அப்படியெல்லாம் இல்லாமல் நாம் இவற்றை அறிந்து கொண்டு நமக்கு இருக்கிற பக்தியை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்காக இந்த சித்தாந்த நூல்களை கற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 53வது குறள். இதுக்கு தலைப்பு என்ன சொல்றாருன்னா, பொருள்கள் தம்மில் இயைந்து நிற்றல். 6 பொருள்களை சொன்னார். இந்த 6 பொருள்களும் எவ்வாறு நம்மோடு தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லுகிறது. செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணரு. இப்போ செய்வான் எதை செய்வான்? வினையை செய்பவன். வினையை செய்பவன் யாரு? நாம தான். நாமெல்லாம் வினையை செய்பவன். அடுத்தது செய்வினை, நாம செய்யக்கூடிய செயல்கள், இதான் செய்வினை. அது நல்வினை தீவினை அப்படின்னு இருக்கும். அப்புறம் தான் அது பாவ புண்ணியமாகி அப்புறமா நமக்கு இன்ப துன்பங்களாக மாறி வருகிறதுன்னு பார்த்திருக்கிறோம். அப்ப செய்வினை இருக்கு. சேர்பயன், அந்த வினை செய்வதனால அதற்குன்னு ஒரு பயன் இருக்கும் இல்லையா, அது சேர்பயன். சேர்ப்பவனும், அந்த வினை பயனையும் இந்த செய்வான் யார் செஞ்சாங்களோ அவங்களையும் ஒன்று சேர்ப்பவன் ஒருவன் இருக்கிறான். அந்த சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். ஆக இந்த 4 பொருள்கள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அங்க 6 பொருள் சொன்னார். இந்த 6 பொருளையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி இந்த 4 இருக்கு. என்னென்ன இருக்கு? செய்வான் இருக்கான், அதான் நம்ம உயிர்கள். செய்வினை இருக்கு, நாம செய்யக்கூடிய செயல். சேர்பயன் இருக்கு, அதனால் ஏற்படக்கூடிய பயன் இருக்கு. சேர்ப்பவன் இருக்கான். சேர்ப்பவன் தான் அந்த 2ஐயும் இணைக்கிறான் பாருங்க, அப்படி ஒருத்தன் இருக்கிறான். உய்வான் உளன் என்று உணர். இந்த 4 எதுக்காக இருக்குன்னா, நம்மை இந்த ஆணவ மலத்திலிருந்து விடுவிப்பதற்காக இருக்கிறது. அதான் உய்வான், நாம் உய்யும் பொருட்டு உளன் இருக்கின்றான் என்பதை உணர்வாயாக. ஆக குரு சொல்லுகிற பொழுது இந்த 6 பொருளையும் சொன்னார். இந்த 6 பொருளும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு இருக்கிறது என்பதை இந்த குறட்பா சொல்லுகிறது. இப்போ செய்வான், செய்வினை, சேர்பயன், சேர்ப்பான். அப்ப மற்ற சமயங்கள் இதை சொல்லலையான்னு கேட்டா, மற்ற சமயங்கள் சொல்லுகின்றன. என்னன்னு சொல்லுது? செய்வான சொல்லுது, செய்வினையை சொல்லுது, சேர்பயனை சொல்லுது. ஆனா சேர்ப்பவனை அவர்கள் சொல்லவில்லை. சைவ சமயம் மட்டும்தான் சேர்ப்பவனை, வினை கொள்கையை நுண்ணிதாக இந்த அளவிற்கு அற்புதமாக எடுத்துக்காட்டி இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை. மற்ற சமயங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சேர்ப்பவனை ஏற்றுக்கொள்ளல, மற்றதெல்லாம் சொல்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சமயம் சொல்லுது, இந்த மாதிரி நம்ம வினை செய்யறோம், வினை உயிரை போய் தானா சேர்ந்துக்குது. எப்படி சேருதுன்னு கேட்டா, ஒரு 100 மாடுகள் இருக்கின்றன, பசுமாடுகள் இருக்கின்றன. ஒரு கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டோம்னா அது ஓடி போய் தன்னுடைய தாயை பார்த்து அதனுடன் சேர்ந்து கொள்ளும், அதனுடைய மடியிலே பால் குடிக்கும். எனவே இதற்கு சேர்ப்பவன் ஒருவன் தேவையில்லை என்று ஓமையை சொல்லி விளக்குது. ஆனா சைவ சமயம் என்ன கேட்குது? ஏன்பா, அது உயிர் பொருள். கன்றுங்கிறது உயிர் பொருள், பசுமாடுங்கிறது உயிர் பொருள். எனவே அந்த உயிர் பொருளை அவுத்து விட்டா அது உயிரின் உணர்வு காரணமா அதை போய் சேரும். ஆனா இங்க செய்த வினை இருக்கு பாருங்க, வினை பயன் இருக்கு பாருங்க, அது உயிர் பொருள் அல்ல. அப்படி உயிர் பொருள் இல்லாதப்ப அதை கொண்டு போய் யார் செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட அந்த பயனை சேர்க்கணும் இல்லையா? அந்த பயனை சேர்க்கறதுக்கு ஒருத்தன் வேணும், அதுதான் சேர்ப்பவன் செய்கிறான். ஆக மற்ற சமயங்கள் ஏற்காத ஒன்றை மிகவும் நுண்ணிதாக ஆய்ந்து நமது
சித்தாந்த ஆசிரியர்கள் மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார். அத மற்ற சமயங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு நுண்ணிதாக ஆராய்ச்சி செய்து ஒரு நாயனார் சைவ சமயத்துல மட்டும்தான் இருக்கு, மற்ற சமயங்கள்ல இப்படிப்பட்ட 4 பொருள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவரு தினமும் இறைவனை கல்லால் பூஜை செய்தவர் சாக்கிய நாயனார் என்பவர். அத சேக்கிழார் சொல்லுகிற பொழுது அந்த சித்தாந்த இதே வார்த்தையை இங்க எப்படி இந்த நூல் சொல்லுகிறதோ அதே போல சொன்னார். அதான் ஒரு ஆச்சரியம். அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் 4 விதித்த பொருள் எனக் கொண்டே. இவ்வியல்பு, இந்த இயல்பானது சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. அந்த வார்த்தை பாருங்க, இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால், ஆணவ மலத்திலிருந்து உயித்து உணரக்கூடிய வகையால் பொருள் சிவன் என்று, அப்ப சேர்ப்பவன் யாரும் இல்ல, சிவபெருமான் என்று அருளாலே அவனுடைய திருவருளினாலே உணர்ந்து அறிந்தார். யார் உணர்ந்து அறிந்தார்? சாக்கிய நாயனார் அறிந்தார் என்று சாக்கிய நாயனாருடைய வரலாற்றில இதே வார்த்தையை, அந்த செய்வினை செய்வான் அதன் பயன் கொடுப்பான் அப்படிங்கிறத அப்படியே போட்டு இருக்கிறார்னு பார்த்தா, அவர்கள் எந்த அளவிற்கு ஒன்றாக ஒரே எண்ணம் உடையவர்களாக நம்மை நல்வழிப்படுத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக பெரிய புராணம் என்பது நமது சித்தாந்த நூல்களினுடைய சாரமே அன்றி வேறு இல்லை. ஆக சித்தாந்த நூல்கள் படிச்சுட்டு அதை படிச்சோம்னு வச்சுங்களேன், அப்ப நாம் அறிந்த அதனுடைய பொருளே வேற மாதிரி தெரியும். அதாவதுதான் வள்ளுவர் சொல்லுவார், நவில்தொறும் நூல் நயம் போதும். சித்தாந்த நூல்களை படிச்சுட்டு பெரிய புராணத்தை படிச்சோம்னா அப்ப இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப சேர்ப்பவன் என்பவன் நம்ம இடத்துல மட்டும்தான் இருக்கிறான். ஆக செய்வ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என்ற முடிவுக்கு சாக்கிய நாயனார் வந்தார். ஏன்னா நாம நம் பெருமையை செய்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பது இல்லாமல் மற்ற சமயங்களிலே உள்ளவற்றை படித்து அவர் அறிந்து உணர்ந்தார் என்று சேக்கிழார் பெருமான் எழுதுவார். சரி, இப்ப செய்வான் அததான் அங்க அநேகன்னு சொன்னார், உயிர்கள். அடுத்தது செய்வினை சேர்பயன், இந்த ரெண்டையும் அவர் என்ன பண்றாரு, இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3லையும் அடக்கிட்டார். சேர்ப்பவன் அப்படிங்கிறத பதின்னு வச்சுக்கிட்டார். அப்ப பதி அதான் ஏகன். போன தடவை ஏகன்னு சொன்னவர் தான் இங்க சேர்ப்பவன். அநேகன் தான் செய்வான். இந்த செய்வினை சேர்பயன் ஆகிய இரண்டும் இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3லும் அடங்குகிறது. இப்போ நாம பணி செய்கிறோம், ஒரு அலுவலகத்துல போய் ஒரு மாதம் வேலை செய்யறோம். வேலை செஞ்ச உடனே பிறகு சேர்பயன், அதற்குரிய சம்பளம் கொடுப்பதற்குன்னு ஒரு துறை இருக்கும், நிதித்துறை இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், ஒரு கணக்காளர் எடுத்து இவர் இவ்வளவு நாள் வேலை செய்திருக்கிறார், ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம், இத்தனை நாள் வேலை செய்ததுனால இத்தனை நாள் லீவ் போட்டிருக்கார், எல்லாத்தையும் கணக்கிட்டு அந்த பயனை நமக்கு சேர்ப்பிப்பவராக உலக இயல்பிலேயே ஒரு கணக்காளர் இருப்பதை போல அந்த சேர்பயனை இறைவன் நம்மை சேர்ப்பிக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப இந்த ஆன்மாவிற்கு சேர்க்கக்கூடியவன் ஒருவன் வேண்டும்னு சொல்றோம். அப்ப இந்த இன்ப துன்பங்கள் இயற்கை கிடையாது. இந்த உயிருக்கு வருது இல்லைங்களா, இந்த இன்ப துன்பங்கள் இயற்கை கிடையாது, செயற்கையா வந்தது. இந்த செயற்கையா வந்த உடனே இது உயிரை கொஞ்சம் பற்றுகிறது. நாம அனுபவிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ப துன்பங்கள் நீங்குகின்றன. இந்த மாதிரி நடுவுல பற்றி மீண்டும் நீங்கினால் அதற்கு காரியம் என்று பெயர். இந்த உயிருக்கு காரியம் என்னன்னா இன்ப துன்பங்கள். இன்பம் கொஞ்ச நேரம் இருக்குது, அதை அனுபவிக்கிறோம், கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போகுது. அந்த இன்பம் தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டுமே என்ற கவலை நமக்கு வந்து விடுகிறது, அதுவும் ஒரு துன்பமாக மாறுகிறது.
ஆக இன்ப துன்பங்கள் தோன்றி நின்று அழியக்கூடியவை. இதற்கு காரியம் என்று பெயர். ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணங்கள் உண்டு. இப்பதான் சொன்னோம், காரிய கர்மம் காரண கர்மம். அதே போல இதற்கு காரணம் உண்டு. அந்த இன்ப துன்பங்களுக்கு என்ன காரணம்? எந்த ஒரு காரியத்திற்கும் 3 காரணங்கள் சித்தாந்தம் சொல்லுகிறது. ஒண்ணு மூல காரணம். அதுக்கு வழக்கமா நம்ம சொல்றதுதான் ஒரு பானை. பானை செய்வதற்கு முதல்ல அடிப்படை தேவை களிமண். இந்த மண்ணை எடுத்துட்டு வந்துதான் போய் பிசைவார். அதற்கு தேவையான நீர் ஊற்றுவார். பிசைஞ்சு பக்குவமான அளவுல பிசைஞ்ச பிறகு அதை ஒரு சக்கரத்தின் மேல் வைத்து அந்த சக்கரத்தை சுற்றுவார். அந்த சக்கரத்தை சுற்றுவதற்கு ஒரு கோல் கொண்டு சுற்றுவார். ஆக இந்த களிமண் என்பது மூல காரணம். இது கடைசி வரைக்கும் இருக்கும். மூல காரணம் என்பது இறுதி மண்பானையினுடைய கடைசி நிலை வரைக்கும் இருக்கும். அது கூடவே வரும். இந்த சக்கரம், தண்ணீர், கோல் இவையெல்லாம் துணை காரணங்கள். அவை செய்யப்படுவதற்கு துணையாக இருக்கின்றன. இந்த மண் துணை காரணமான சக்கரம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து யார் ஒருவர் செய்கிறாரோ அவருக்கு நிமித்த காரணம் என்று பெயர். அந்த மண்பானை செய்கிறார் இல்லையா, அந்த குயவருக்கு நிமித்த காரணம் என்று பெயர். இப்ப நாம இன்ப துன்பங்கள் காரியம்னு சொன்னோம். இந்த இன்ப துன்பங்கள் காரியம் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்பதை சிந்திப்போம். இதற்கு முதல் காரணமாக இருக்கிறது வினை. ஆக இன்ப துன்பங்களை காரியம்னு சொன்னா இதற்கு முதல் காரணம் வினை. ஆக இந்த வினை இன்ப துன்பங்கள் கூடவே வரும், உயிரை கூடவே வரும். இதற்கு துணை காரணமாக இருக்கிறது மாயை. ஏன்னா அதுதான் என்ன பண்ணுது, இந்த உலக போகங்களை நம்மை அனுபவிக்க செய்கிறது. எனவே மாயை என்பது துணை காரணமாக இருக்கிறது. இதற்கு நிமித்த காரணமாக இருக்கிறது ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் தான் இந்த உலக இன்பங்களை தூக்கும் பொருட்டு உடன் இருந்து நம்மை செய்பவனாகவும் நுகர்வோனாகவும் மாற்றுகிறது. ஆக நுகர்வோனாக இவர்தான் மாற்றுகிறார் அப்படிங்கிறது எதுன்னு சொன்னா ஆணவ மலம். எப்பொழுதும் சித்தாந்த நூல்கள் சொல்லக்கூடிய ஒரு உவமை என்னன்னு கேட்டா, நெல்லு. நெல்ல 3 இருக்கு. ஒண்ணு முளை, இன்னொன்னு தவிடு, இன்னொன்னு உமி. அந்த முளை என்பது அதனுடைய முளைக்கும் சக்தியை குறிக்கிறது. இந்த முளைக்கும் சக்தி என்பது அதனுடைய முதற் காரணம். முளைக்கும் சக்தி இல்லைன்னா அந்த நெல்லானது எப்பொழுதும் முளைக்காது. சப்போஸ் அதை அவிச்சிட்டோம்னாவோ அல்லது வறுத்துட்டாலோ அந்த முளையானது நீங்கி விடுகிறது. எனவே அந்த முளைக்கும் சக்தி இல்லை. எனவே அந்த நெல் முளைக்காது. இந்த முளையானதுதான் முதற் காரணம். அடுத்தது அதுக்கு மேல அந்த அரிசி இருக்கு இல்லையா, அது மேல தவிடு என்கிற ஒரு மெல்லிய படலம் மூடி இருக்கிறது. இது அந்த முளை விழுந்து விடாமல் இருப்பதற்கு துணை புரிகிறது. எனவே இதற்கு துணை காரணம் என்று பெயர். ஆக இந்த முளையையும் தவிட்டையும் ஒரு சேர சேர்த்து இயைவித்து ஒன்றாக பாதுகாத்து வைத்திருப்பது இந்த உமி. இதற்கு நிமித்த காரணம் என்று பெயர். ஆக ஒரு நெல்லுக்கு முளை, தவிடு, உமி ஆகியவை எவ்வாறு அது முளைத்தற்கு முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணமாக அமைகிறதோ அதே போல இந்த உயிருக்கு ஏற்படும் நன்மை தீமைகளுக்கு கண்மம் என்பது முதற் காரணமாகவும், மாயை என்பது துணை காரணமாகவும், ஆணவம் என்பது நிமித்த காரணமாகவும் அமைகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இன்ப துன்பங்கள் உயிருக்கு நேரா வராது.
எப்படி வருது? உலக பொருள்களின் வழியாக வருகிறது. உலக பொருள்களினுடைய காரியம் இருக்குது இல்ல, அந்த மாயையினுடைய காரியமாக நமக்கு வருகிறது. தனு கரண புவன போகங்கள் மூலமா தான் நாம வழிய வர்றோம். எனவே இந்த உடம்போடும் உலகோடும் உயிரை பிணைத்து வைத்திருப்பது, போகத்தை தருவது இந்த கன்மம். மாயை என்பது நம்மை உலகோடு பிணைத்து வைத்து ஒரு பந்தத்தை தருகிறது. ஆணவம் என்பது நம்மை நுகரச் செய்கிறது. ஆக வினை செய்பவனும் இவன் தான், நுகரச் செய்பவனும், அந்த பயனை நுகரச் செய்பவனும் இவன் தான். எனவே இந்த மூன்றும் இருப்பதனால ஆணவம் என்பது நிமித்த காரணமாக அமைகிறது. எனவே இதுகாரம் சொன்ன வகையிலே கன்மம் என்பது முதற் காரணமாக இருந்து நமக்கு போகத்தை தருகிறது. மாயை என்பது துணை காரணமாக இருந்து பந்தத்தை தருகிறது. ஆணவம் என்பது நிமித்த காரணமாக இருந்து நுகர்வோனாம் தன்மத்தை தருகிறது, நுகர்வோனாம் தன்மையை தருகிறது. ஆக வினையை செய்பவனும் இவன் தான், அந்த செயற்பயனை நுகர்வதும் இவன் தான். எனவே ஆணவம் தான் இதை செய்விக்கிறது என்பதனாலே இது நிமித்த காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆணவம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் தான். இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டா, இந்த நான்கும் இருக்கிறதே நீ விடுபடுவதற்காகத்தான். அதனால்தான் அதுக்கு அடுத்த வரியில சொன்னார், உய்வான் உளன் என்று உணர். இந்த நாள் எதுக்காக இருக்கு தெரியுமா? இந்த நான்கையும் உணர்ந்து கொண்டால் நாம் இதிலிருந்து உய்வு பெறலாம். இதை நீ நன்றாக உணர்ந்து கொள் என்று மாணாக்கனுக்கு சொல்வதாக அமைந்துள்ள இந்த குறள் தான் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வானும் உளன் என்று உணர். அவன் இருக்கிறதுனால தான், இந்த நான்கு இருக்கிறதுனால தான் நாம ஆணவ மதத்திலிருந்து விடுபட இருக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கணும். இது இந்த நான்கு இல்லைன்னா ஆணவ மதத்திலிருந்து உய்வே நமக்கு கிடையாது. சில உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்டா, இந்த நான்கையும் உணர்ந்து கொண்டவர்கள் தான் ஞானிகள், அவன் உய்வான். அவ்வாறு உய்தவன் உளன். இந்த நான்கையும் உணர்ந்து கொண்டவர்கள், இந்த வினை கொள்கையை உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டவர்கள் ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகளும் நம்மிடையே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள் என்று சில உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த குறளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, வினை கொள்கை. வினையை செய்பவன் ஒருத்தன் இருக்கிறான், செய்யக்கூடிய வினை இருக்குது, அதுக்கு பயன் இருக்குது, அதை சேர்ப்பிப்பவன் இருக்கிறான். இந்த நான்கையும் உடையதாக விளக்குவதாக முன்னதாக விளக்கியது நமது சைவ சித்தாந்தம் மட்டுமே என்பதை இந்த குறளிலே அறிந்து கொள்கிறோம். அடுத்தது 54வது குறள். உயிர் அருளோடு சேர்ந்து வாழும் ஒற்றுமை. இந்த உயிர் அருளோடு எவ்வாறு சேர்ந்து இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுதான் சொல்ல போறோம். 54வது குறள். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றும் தரம். இவர் என்ன சொல்றாரு? உயிர் உடம்போட எப்படி சேர்ந்து இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுதான் சொல்றார், ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே. ஊன்னா உடம்பு, ஊன்னா பொதுவா சதைன்னு சொல்லுவாங்க, ஆனா ஊன்கிறது இங்க உடம்பை சொல்கிறது. அப்ப ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே, உயிரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒற்றுமை போல. அப்ப உயிரும் உடம்பும் சேர்ந்து இருக்கிறது நமக்கு தெரியும். அதுதான் சொல்றார். தெரிஞ்சதுல இருந்து தெரியாது சொல்ல போறார். ஊனோடு, இந்த உடம்போடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். உடம்போடு கூடியிருப்பதாகிய உயிர் அறிவு வடிவமான திருவருளோடு ஒன்றுபட்டும் வாழும் நிலை. அந்த உயிரோட திருவருள் சேர்ந்து இருக்கிறது. இப்போ ரெண்டு சேர்ந்து இருக்குது. ஒண்ணு உயிரோட திருவருள் சேர்ந்து இருக்குது. இது நமக்கு தெரியல. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாருன்னா, நீ கண் முன்னாடி பாக்குற
உயிரும் உடம்பும் எப்படி சேர்ந்து இருக்குதோ அது போல உன் உயிரோட திருவருள் சேர்ந்து இருக்கிறது. இப்போ அதை பத்தி பார்ப்போம். அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறது தான் திருவருளினுடைய இயல்பு. அப்ப உயிர் அருளோடு சேர்ந்து வாழக்கூடிய முறைமை என்னன்னு கேட்டா, நம்ம கண் முன்னாடி பாக்குறோம் இல்லையா, உயிரும் உடம்பும் எப்படி சேர்ந்து இருக்குதோ அது போலன்ட்டார். இந்த உயிரும் உடம்பும் சேர்ந்திருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்திருக்கு, உயிர் உடம்பு. ஆனா உயிரே இருக்கிற மாதிரியே தெரியல. உடம்பையே நம்ம உயிர் நினைச்சிட்டு இருக்கிறோம். சில கொள்கையாளர்கள் உயிர்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இயற்கையாக சேர்ந்ததுதான் இந்த உடம்புன்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்தி நம்ம கவலை இல்லை. இந்த உயிர் உடம்போடு சேர்ந்து இருக்கிறது. எப்படி சேர்ந்து இருக்கிறது? அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், அத்துவித சம்பந்தம். அத்துவித சம்பந்தம்னா என்ன? துவிதம்னா ரெண்டு, அத்துவிதம்னா இரண்டரை கலத்தல். ஏன் சார் அது ஒன்னாயிடுச்சுன்னு சொல்லிடப்படாதான்னு கேட்டா, ஒன்றாயிருத்தலுக்கும் இரண்டரை கலத்தலுக்கும் வேறுபாடு இருக்கு. ஒன்றாயிருக்கிறதுனா ஒன்னாவே சேர்ந்து போகுது. ஆனா இரண்டரை கலத்தல்னா அது ரெண்டு பொருள் தான், ஆனா இரண்டும் வேறுபடுத்தாத வகையில ஒன்றா சேர்ந்து இருக்கிறது. இதுக்குதான் அத்துவித சம்பந்தம்னு பேரு. இதுக்கு எடுத்துக்காட்டு உயிரும் உடம்பும். இந்த உயிரும் உடம்பும் சேர்ந்து இருக்கும் பொழுது நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உடம்பு தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உடம்பு நாம் இல்லை என்பதை பின்னாளிலே தான் தெரிந்து கொள்கிறோம். இந்த மாதிரி உடம்போ உயிரோடு கூடி நிற்பதாகிய தொடர்பை அத்துவிதம் என்கிறோம். இது அடுத்து இதை போலத்தான் உடம்பும் திருவருளும், அதாவது உயிரும் திருவருளும் சேர்ந்திருக்கிறது, அத்துவிதமாக சேர்ந்திருக்கிறது. இரண்டும் தனித்தனியாக இல்லை, ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. ஆனா இரண்டரை சேர்ந்திருக்கு. அதன் இருப்பு சிறிதும் புலப்படாமல் இருக்கிறது. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நமக்கு உயிர் என்ற ஒன்று இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த உடம்பு தான் நாம நினைச்சிட்டு நம்ம உடம்பை அற்புதமா பாதுகாக்கிறோமோ, அதே போலத்தான் நாம என்ன பண்றோம்? உடம்பு உயிருக்குள்ளால திருவருளானது எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறது. சரி, இந்த ரெண்டையும் பார்க்கிறப்ப நமக்கு ஒண்ணு தெரியும். என்னன்னு கேட்டா, இந்த உயிர் இல்லையே உடம்புக்கு ஏதாவது பலன் உண்டா? உடம்பு இல்லை, கருவிகரணங்களும் இல்லை. அப்ப உயிர் இல்லைன்னு சொன்னா உடம்பும் இல்லை, கருவிகரணங்களும் இல்லை, எல்லாம் பயனற்று போகும். ஒரு பறவை இருக்கு, அந்த பறவை ஒரு கூட்டுல இருந்து பறந்து போகுது. ஆனா அது இருப்பிடம் அப்படியே இருக்கும், கூடுக்கு வீணா போகாது. ஆனா அந்த உயிர் தங்கி இருக்கிற உடம்பானது உயிர் போன உடனே இந்த உடம்பு அழிந்து விடுகிறது. உயிர் நிலையான பொருள், உடம்பு நிலையற்ற பொருள். இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டு, இந்த ரெண்டும் சேர்ந்து உடம்பை உயிரானது இயக்குவிக்கிறது. கண் இருக்கு, கண் சும்மா பார்க்காது, அதனோட உயிர் சேர்ந்து ஆன்மாவும் சேர்ந்து பார்த்தாதான் பார்க்கும். அப்படி அத்துவிதமாக இருந்த உயிரானது பிரிஞ்சிருச்சுன்னா இதற்கு செயல் இல்லை. அதே மாதிரி அங்க வருவான். அங்க திருவருள் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது. ஆனா நாம் உணர முடியாத வகையில இருக்கு. சிலர் உணர்ந்து கொள்கிறார்கள் நம்மோட திருவருள் இருக்கிறது என்பதை, ஒரு வெகு சிலர் உணர்ந்து கொள்கிறார்கள். அவ்வாறு அது என்ன பண்ணுது? உயிரை இயக்குவிக்கிறது. அதனால தான் அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்றோம். அப்ப திருவருள் இயக்குவிக்கிறது, உயிர் இயங்குகிறது. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரேன்னு சொல்றார் அப்பர் பெருமானார். எனவே உயிர் செலுத்தவே அது செயல்படுகிறது. ஒண்ணு, உயிர் தானா ஏதாவது தெரிஞ்சுக்குமான்னு கேட்டா உயிர் தானாக தெரியாது, கருவிகரணங்களின் உதவி கொண்டுதான் தெரியும். அதே போல இந்த
திருவருளினுடைய உதவியினாலதான் உயிர் ஏதேனும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அறிந்து கொள்ள முடியும். உயிர் தானாக எதையும் அறியாது. சிற்றறிவு வேணா ஏற்படுமே தவிர பேரறிவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இறைவனுடைய திருவருள் நம்மோடு துணையாக நிற்க வேண்டும். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, உயிர் இல்லாமல் இந்த உடலுக்கு வாழ்வு இல்லை. அதே போல திருவருள் துணை இல்லை என்றால் நம்ம உயிருக்கு வாழ்வு இல்லை. இதைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனவே உயிர் உடம்பும் அத்வித சம்பந்தத்தில் இருப்பது போல நம் உயிரோடு என்ன இருக்கிறதுன்னு கேட்டா திருவருட்சக்தி இருக்கிறது. இது 54வது குறளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது. எனவே நம்முள்ளே உயிர் இருப்பதை எவ்வாறு நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அதே போல உயிரின் உள்ளேயும் திருவருள் எப்பொழுதும் கலந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 55வது குறள். பளிங்கிற்கு பகவன் போல உயிர்கட்கு திருவருள். பளிங்கிற்கு அப்படின்னா பளிங்குகளை பத்தி சொல்ல போறார். அதுக்கு எப்படி சூரியன் உதவியாக இருக்கிறதோ அதே போல இந்த உயிருக்கு திருவருள் துணையாக இருக்கிறது என்று அடுத்த பாடலிலே சொல்கிறார். அடுத்த குறள். தன்னிறமும் பன்னிறமும் தான் ஆம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ. தன்னிறமும் பன்னிறமும் தான் ஆம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ. இது பார்த்தாலும் நம்ம பிரிச்சு படிச்சிருக்கிறோம். அதாவதுதான் அவங்க அந்த இதுலயே கண்ணழிவுன்னு போட்டிருக்காங்க. எப்படி பிரிச்சு படிக்கணுமோ அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார். தன்னிறமும் பன்னிறமும் தான் ஆம் கல்லுக்கு, அதாவது கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ அப்படின்னு அவங்க பிரிச்சு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ கல் என்பது இங்கே பளிங்கு கல்லை குறிக்கிறது. தன்னிறமும் பன்னிறமும், பளிங்கு கல்லுக்கு 2 இயல்பு உண்டு. தன்னிறமாகிய ஒரு வெண்மை தன்மை, வெள்ளை கலர்ல தன்னிறமுடையதாகவும் இருக்கும். பன்னிறமும் அதுக்கு பக்கத்துல என்ன நிறம் வச்சிருக்கிறோமோ அந்த நிறத்தையும் காட்டும். இப்ப உதாரணமா ஒருத்தர் சிவபூஜை செய்யும் போது பளிங்குல சிவன் செய்து வச்சிருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவருடைய ஆத்மலிங்கமாக ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கிறார், அது பளிங்குல வச்சிருக்கிறார். அவருக்கு தினந்தோறும் ஒரு நாளைக்கு செம்பருத்தி பூ வைக்கிறார். அப்ப அந்த சிவலிங்கம் செம்மை கலர்ல சிவப்பு வண்ணத்துல தோன்றும். மல்லிகைப்பூ வைக்கிறார், வெண்மை நிறத்துல தோன்றும். இப்படி அவர் தினந்தோறும் ஒவ்வொரு நிறமாக வைக்க வைக்க அது பன்னிறத்தை காட்டும். ஆக பல நிறங்கள் தோன்றுகின்றன. இல்ல பக்கத்தில் இருக்க சுற்றியுள்ள பொருள்களின் நிறத்திற்கு ஏற்ப அந்த கல்லிலிருந்து வெவ்வேறு நிறங்கள் உருவாகின்றன. தன்னிறமும் தன்னுடைய நிறத்தையும் காட்டும். எப்ப காட்டும்? சில நேரங்கள்ல சப்போஸ் சூரியன் செங்குத்தா வந்துருச்சு, அந்த பளிங்கு கல்லுக்கு நேர் விழுது. விழும்பொழுது பாத்தீங்கன்னா அது பக்கத்துல எந்த நிறமும் தோன்றாது, தன்னுடைய சுய நிறமான வெண்மையான ஒரு நிறம் தோன்றும். இதுதான் தன்னிறம். அப்ப தன்னிறமும் தோன்றும் பன்னிறமும் தோன்றும். எதுல தோன்றும்? அந்த பளிங்கு கல்ல தோன்றும். இத தர்றது யார் தெரியுங்களா? பொன்னிறம் போல். இங்க பொன் அப்படின்னா சூரியன், சூரியனினுடைய நிறம். பொன்னிறம்னா சூரியனினுடைய நிறம் தருகிறது. பொன்னிறம் போல் அந்த மாதிரி இப்பூ, இந்த பூ உலகத்திலே இறைவனது திருவருள் தருகிறது ஆன்மாவுக்கு. இப்ப இதுலயே ஒரு உவமையை சொல்றார். ஒரு பளிங்கு கல் இருக்குது. அந்த பளிங்கு கல்லு அதுல 2 தோணுது. ஒண்ணு பல நிறங்கள் தோன்றுகின்றன, இல்லாட்டி ஒரு நிறம் தோன்றுது. அதனுடைய சுய நிறம் தோன்றுகிறது. இதை தோற்றுவிக்கிறது யார் தெரியுங்களா? சூரியன். சப்போஸ் சூரியன் இல்லைன்னு சொன்னால்
இதுல தன்னிறமும் தோன்றாது, பன்னிறமும் தோன்றாது. இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். உள்ளத்துல கோபம் வந்துருச்சுனாலோ அல்லது கசடு வந்துருச்சுனாலோ அவருடைய முகம் பிரகாசமாக இருக்காது, வாக்கு தெளிவா இருக்காது. எது போலன்னா ஒரு பளிங்குக்கல் பக்கத்துல வச்சிருக்கிறத நிறத்தை காட்டுவது போல என்று அற்புதமா திருவள்ளுவர் சொல்லுவார். அதை போல இந்த பளிங்கு கல்லுக்கு பல நிறத்தையும் தோற்றுவிக்கிறது, அதனுடைய சுய நிறத்தையும் தோற்றுவிக்கிறது. எது தோற்றுவிக்கிறதுன்னு கேட்டா சூரியன் தோற்றுவிக்கிறது. சப்போஸ் சூரியன் இல்லைன்னு உடனே இந்த பளிங்கு கல்ல பன்னிறமும் தோன்றாது, தன்னுடைய நிறமும் தோன்றாது. அதை போலவேதான் இந்த உலகத்துல இந்த உயிருக்கு தன்னுடைய இயல்பும் தோன்றாது. எது இல்லைன்னா திருவருள் இல்லைன்னா தன்னுடைய இயல்பு தோன்றுமா, ஆன்ம தரிசனம் தோன்றுமான்னு கேட்டா தோன்றாது. சரி, ஆன்மா பக்கத்துல இருக்க பொருள்களுடைய தன்மையாக தெரிஞ்சுக்குமான்னு கேட்டா அதையும் தெரிந்து கொள்ளாது. எப்படி தன்னிறத்தையும் பன்னிறத்தையும் ஒரு பளிங்கு காட்டுகிறதோ அதே போல இறை சக்தியானது, திருவருளானது, திருவருளினாலேதான் நாம் கட்டு நிலையிலும் முக்தி நிலையிலும் தன் இயல்பு விளங்க பெறுகிறது. நாம இப்ப இருக்கிறது கட்டு நிலை, பிறகு போய் சேரப்போவது முக்தி நிலை. அந்த நிலையிலே ஆன்மாவினுடைய இயல்பினை, ஆன்மாவினுடைய தரிசனத்தை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு கேட்டா, இறைவனுடைய திருவருள் இல்லை என்றால், திருவருள் சக்தி இல்லை என்றால், எவ்வாறு சூரியன் ஒளி இல்லாமல் ஒரு பளிங்கு கல்லிலே தன்னிறமும் தன்னிறமும் பன்னிறமும் தோன்றாதோ அதே போல ஆன்மாவினுடைய தன்மையும் வெளிப்படாமல் இருந்துவிடும். ஆன்மா தன்னுடைய சுய தரிசனத்தை தெரிந்து கொள்ள முடியாது. சரி, இப்போ ஒரு பொருள்ல மற்றொரு பொருளுடைய சேர்க்கை சேர்வதனால செயற்கையாக ஒரு இயல்பு வரும். அதுக்கு பேரு பொது இயல்புன்னு பேரு. பளிங்கு கல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு மல்லிகை பூவை வைக்கிறோம், எனவே இதனுடைய நிறத்தை அதை சேர்த்துக்கிது. எனவே ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளோடு சேர்ந்தோம்னா ஒரு இயல்பு வருகிறது, அதற்கு பொது இயல்பு என்று பெயர். அதே பொருளுக்கு இயல்பா ஒரு தன்மை இருக்கும், அதுக்கு உண்மை இயல்புன்னு பேர், இல்ல சிறப்பு இயல்புன்னு பேர். அப்ப சிலர் தனியா எதனோடையும் சேராம இருக்கும் பொழுது மிகவும் நற்குணங்கள் உடையவராக இருப்பார். அதே வேறு ஒருவருடன் சேர்ந்த உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? சில தவறான செயல்களில் ஈடுபட தொடங்குவார். அது பொது இயல்பு, இது சிறப்பு இயல்பு. உயிரானது பிறப்பு நிலைக்கு வருகிற பொழுது உடம்பினுடைய சேர்க்கையை பெறுகிறது. ஒரு பொருள் மற்றொரு பொருளோட சேர்ந்தா அது வேற ஏதாவது பொது இயல்பை காட்டும்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த உடம்போட இந்த உயிர் சேர்ந்துடுச்சு. சேர்ந்த உடனே இதுக்கு ஒரு பொது இயல்பு வந்திருக்கு. என்ன இயல்பு கேட்டா பிறப்பும் இறப்பும். நல்லா கவனிங்க, உயிருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது என்றும் உள்ள பொருள். இது உடம்போட சேர்ந்ததும் பிறப்பு இறப்பு வந்துருச்சு. இது பொது இயல்பு. அதே மாதிரி சிற்றறிவு உடையதாக இருக்கும், மயக்க உணர்வு உடையதாக இருக்கும். அப்படி சிற்றறிவு உடையதாக, மயக்க உணர்வு உடையதாக இந்த உடம்பையே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இந்த உடம்பையே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இதனுடைய பொது இயல்பு. பசி எடுக்குது, நாம என்ன பண்றோம்? எனக்கு பசி எடுக்கிறதுன்னு சொல்றோம். ஆனா உண்மையில பசி உடம்புக்கு ஏற்படுகிறது, ஆன்மாவுக்கு இல்லை. தாகம் ஏற்படுகிறது, உறக்கம் வருகிறது, நடக்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உடம்புக்கு உடையதுதான். ஆனா நாம உயிருக்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது உயிரினுடைய பொது இயல்பு. ஆனா திருவருள் தான்
என்ன பண்ணுது, நம்ம உடம்பை இந்த உலகத்தோடு கூட்டி இதனுடைய துன்ப இன்ப அனுபவங்களை கொடுத்து இந்த மேற்கூறிய பொது இயல்புகளை அடைய செய்கிறது. இது வரைக்கும் சொன்னோம் இல்லையா, அந்த பொது இயல்பை அடைய செய்வது எதுன்னு கேட்டா திருவருள். அப்ப அந்த திருவருளுடைய பொது இயல்புக்கு என்ன காரணம்? சேர்க்கை தான் காரணம். அப்ப சேர்க்கையை விட்டு ஒழித்தோமேயானால் அந்த பொது இயல்பு நீங்கிவிடும். இந்த உயிருக்கு சேர்க்கைங்கிறது இந்த உடம்பு. அதனால தான் ஞானிகள் யாக்கை நிலையாமைன்னு சொல்றாங்க. எனவே இந்த யாக்கையை நீக்கினால், இதனுடைய சேர்க்கையை நீக்கினால், உலக இன்ப துன்பங்களை நீக்கினால் இவையானது தனித்த தன்னுடைய சிறப்பு இயல்பை ஆன்மா அறிந்து கொள்ளும். அப்ப இவருக்குள்ள சிற்றறிவையோ பிறப்பு இறப்புங்கிற துன்பத்தையோ நீங்கி தன்னுடைய உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளும். எனவேதான் நாம திருவருட்சக்தியினாலேதான் சுட்டிநிலை நீங்கி கட்டுநிலை நீங்கி இங்கிருந்து நாம முக்கிய நிலையில போனோம்னா இயற்கையாகிய வியாபக அறிவு நமக்கு இருக்கும். வியாபக அறிவுனா தெரியும், எல்லா இடத்திலும் கலந்து இருக்கக்கூடிய அறிவு. இங்க உடம்போடு சேர்ந்து இருக்கும்போது சிற்றறிவாக இருக்கிறது. உடம்பு நீங்கிய காலத்து திருவருள் சக்தியினாலே இந்த அறிவானது வியாபக அறிவாக எங்கும் பறந்து எழுகிறது. இந்த வியாபக அறிவு தான் உயிரினுடைய உண்மையான தன்மை. இந்த உயிரினுடைய உண்மையான தன்மையை நமக்கு அறிவிப்பது எதுன்னு கேட்டா திருவருட்சக்தி தான். இந்த திருவருட்சக்தியானது எது பக்குவமுள்ள உயிர்களோ அந்த உயிர்களுக்கு மும்மல தொடர்பை அறுக்கிறது, உடம்பின் சார்பை நீக்குகிறது, பொது இயல்பாகிய சிற்றறிவினை ஒழித்து தன்னியல்பு ஆகிய வியாபக சக்தியை, வியாபக அறிவினை நம்மிடத்திலே உண்டாக்குகிறது. எவ்வாறு சூரியனானது பளிங்கு கல்லிலே தன்னிறத்தையும் உண்டாக்குகிறது, பன்னிறத்தையும் உண்டாக்குகிறதோ அதே போல திருவருட்சக்தியானது நம்மிடத்திலே பொது இயல்பையும் உண்டாக்குகிறது. பக்குவம் வந்துற்ற காலத்து தன்னுடைய சிறப்பு இயல்பான வியாபக அறிவையும் உண்டாக்குகிறது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக இந்த குறளினுடைய பொருள், ஒரு பளிங்குக்கல் எவ்வாறு தன்னிறத்தையும் பொன்னிறத்தையும் காட்டுகிறதோ அதே போல இந்த உயிருக்கு திருவருட்சக்தியானது உண்மையான வியாபக இயல் அறிவையும் பொது இயல்பான பிறப்பு இறப்பு மும்மலங்கள் ஆகியவற்றினுடைய தன்மையையும் காட்டுகிறது, அறிவிக்கிறது. சூரியன் இல்லாவிடில் இவை இல்லை என்பதை போல திருவருட்சக்தி இல்லாவெனில் இதற்கு கட்டுநிலையோ முக்தி நிலையோ இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இதுகாரும் என்னுடன் பயணித்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கங்களை சொல்லி, இதனை ஏற்பாடு செய்த பிரேமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் அடுத்த நிகழ்விலே நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மெஞ்ஞை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. யார் பேசுறீங்க? பேசுங்க பேசுங்க. சிவாய நம. மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி ஐயா. நன்றி. சிவாய நமங்கய்யா. சிவாய நம. சொல்லுங்க. சிவாய நம. வணக்கம். சொல்லுங்க. சொல்லல, யாரும் எதுவும் பேசலையே. சிவாய நம. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது இந்த 52வது 53 பாடல் போட்டுட்டேன். 52வது பாடல் விளக்குது. அப்ப அந்த பாடல் நீங்க சொல்ல கூட எங்களுக்கு புரியுதுன்னா அருமையா விளக்கம் புரியுது. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இவை இரண்டும் ஆக இவை ஆறு, அது ஆதி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் நான் கரெக்டா வந்துட்டேன். முதல்ல முன்கூட்டி சொல்லியிருக்கிறீங்க. நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டு. இன்னைக்கு வெளியில போயிட்டு வராங்க, நெட்டு கிடைக்கல. ஐயா ஆரம்பிச்சுவாரு, நெட்டு கிடைக்கல. புஷ்பாமா போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா அது வரைக்கும் சொல்லிட்டேன். ஏகன்னா ஒருவன், அதான் இறைவன் தான்.
அநேகனா பல உயிர்கள்னு சொன்னீங்க. அதான் அப்புறம் இருள்னா ஆணவம், கர்மம்னா நம்மளுடைய கண்மம். அது மாயில 2 வகை சொன்னீங்க, சுத்தமாயி அசுத்தமாயி 2 எடுத்து கொடுத்தீங்க. இது எல்லாம் தோற்றம் இல்ல, அதாவது தோற்றம் கிடையாது, என்ற நிலைத்த பொருள் அப்படின்றத விளக்கம் கொடுத்தீங்க. இது எல்லாம் அனாதில இருந்தே இருக்குது, இது நித்திய பொருள். அது அடுத்ததாக நான் எப்படி நினைச்சேன்னா, எப்பயுமே நம்ம பிரார்த்தனை தான் ஆரம்பிப்போம். இந்த நிகழ்காலத்துல இருக்கிற பிரார்த்தனை வினையில ஆரம்பிச்சு சஞ்சீத வினை இருக்கு. சஞ்சீத வினையினால நமக்கு பிரார்த்தனை வினை வருது. இந்த பிரார்த்தனை வினையில நம்ம நல்வினை தீவினையினால ஆகாமிய வினை வருது நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்னது முன்னால நல்வினைக்கு ஆகாமியினதுதான் கண்ணுக்கு பிறகு ஸ்தூல கண்மண்ணீங்க. அதுக்கப்புறம் சஞ்சீத வினையில இருந்து சூக்குமாக மாறிடும். அதை மறைந்து சூக்குமாக மாறிதான் நமக்கு வந்து சஞ்சீத வினையான பயன் கொடுக்கும். அது பக்குவமான நிலையில வந்து சரீரத்துல வருது. அது பயன்படுத்தக்கூடிய நிலை பிரார்த்தனை வினை, அது வந்து நம்மளோட வந்து மறைகிறது அப்படின்றது அந்த அந்த இதுக்கு வினைக்கு கொடுத்தீங்க அழகான விளக்கம். இந்த 6க்கு இது ஒவ்வொன்றுத்துக்கு விட நன்வினை தீவினை ஆகாமியம், அப்புறம் சஞ்சீத வினை, அப்புறம் பிரார்த்தனை வினை அப்படின்னு சொல்லிங்க. நான் அப்படி என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, சஞ்சீத வினை மூட்டை இருக்குது, அந்த வினையின் பண்ண பிறப்பு வருது. அந்த பிறப்புனால நம்ம நடுவினை தீவினைனால நம்ம நடுவினையா தீவினா ஒரு ஆகாமியம் வரும். அந்த ஆகாமியத்தை வராம அந்த பிரார்த்தனை நம்ம கழிச்சுதான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க வந்து இவ்வளவு அழகா அந்த சித்தாந்தத்துல எடுத்து கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த வினைக்கு 3 நிலை உண்டு, அது ஆகாமியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கர்மத்துக்கு 2 நிலை உண்டுன்னீங்க. இந்த 2 நிலை வந்து ஒன்று கார நிலை, ஒன்று காரிய நிலை. அது வந்து இந்த மூல கர்மம் அதெல்லாம் விளக்கம் ரொம்ப அருமைங்கய்யா, அவ்வளவு அருமையா எடுத்து சொன்னீங்க. எல்லாத்தையும் நான் எழுதியிருக்கிறேன். அந்த மூல கர்மம், அந்த கர்மம் வந்து எப்படின்னா காரியம் இறைவனோட தொடர்பு இருக்கு, அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோன்றது மூலக்கண்பத்தை சொன்னீங்க. காரிய நிலை வந்து தன்னை போன பொங்கலை கொடுத்து அதன் வழியாதான் மூலக்கண்மம் ஆகாமியம் சஞ்சுதம் அதுல இருந்து போய் காரிய நிலையில இருந்து உருவெடுத்து அது கூட போய் சேர்கின்றது அப்படின்ற அந்த காரிய நிலைக்கும் காரநிலை செய்கின்ற அந்த மூலக்கண்மமும் காரிய கண்மமும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த மூலக்கண்மத்துக்கு காரிய கண்மத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. மூலக்கண்மம் என்னென்ன, தோற்றம் இல்லாதது, நன்மை தூய்மை இல்லாதது, பாகுபாடு இல்லாதது, உயிர்களுக்கு வந்து பந்திக்காது. காரிய கண்மம் வந்து தோன்றி அழிவது, நல்வினை தூய்மை என்ற பாகுபாடு நமக்கு இருக்கு, உயிர்களுக்கு நேரே வந்து பந்திக்க கூடியதுன்றது அதை எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அப்புறம் ஆசிரியர் என்ன சொன்னாரு, இந்த ஆசிரியர்ல அந்த நிலைத்தை நம்ம எப்படி நம்ம இந்த ஞான நெறியை நம்ம உணருது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 6 பொருளை எடுத்து கொடுத்தீங்க. நான் கூட பெரிய பிராணத்துல பாடல் படிச்சிருக்கிறேன். செய்வனும் செய்வானும் அதன் பயன் சேர்ப்பானும் மெய்வக 4ஆக என விதித்த பொருள் எனக்கு உண்டு, இவ்வை இயல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை உய்வையால் பொருள் சிவன் என்று அப்படின்னு அந்த பாடலை தினம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த பொருள் இன்னைக்கு தாங்க நீங்க அருமையான விளக்கம் எனக்கு கிடைச்சது. அந்த நாடு என்ன அப்படின்றத பார்த்த இன்னைக்குதான். செய்வனும் செய்வானும் சேர்ப்பையும் சேர்ப்பவனும் உய்வான் உடன் என்று உணர். இந்த மெய்ப்பொருள் யார் நமக்கு சேர்க்கிறாரு, இறைவன் தான் சேர்க்கிறாருன்றத அழகா எடுத்து கொடுத்துட்டீங்க. செய்வானா நாம தான் வினையெல்லாம் செய்கிறோம். செய்வினை உன்னால நம்ம வினையை 2 வினை செஞ்சுட்டு இருக்கோம். வினைய வழியாக கொஞ்சம் அடிக்கடி இன்ப துன்பங்கள் வருகின்றது. அது சேர்ப்பவன் யாரு, பயனை சேர்ப்பனாங்க இறைவன் தான் அப்படின்றது அந்த விளக்கம் நம்ம கொடுத்தீங்க. மத்த மதங்கள்லாம் சொல்லல அப்படின்றது அது பண்ணி எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையான விளக்கம்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக அந்த இன்ப துன்பம் நீக்கிற காரியம் 2 காரியம் விளக்கம் சொன்னீங்க. அதாவது முதல் காரணமா இருப்பது இந்த களிமண் விளக்கம்னு சொன்னீங்க. களிமண் தான் மூல காரணம். அந்த சக்கரம் அந்த கழியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கடைசி வரை மூலக்கர்மம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் வந்து துணை காரணமானது. துணை காரணத்துக்கும் அந்த நிமித்த காரணத்துக்கும் விளக்கம் எடுத்து அழகா கொடுத்தீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது வினை வந்து கூடவே வரும். அது துணை காரணமா இருப்பது அது மாயதான், மாயதான் நிமித்த காரணமா இருப்பதுன்றது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அருமையான விளக்கம். அப்புறம் இன்பத்துக்குள்ள கர்ம காரணம் முதல் காரணம், மாய துணை காரணமா, ஆணவம் நிமித்த காரணம்ன்றது அதுக்கு ஓமையா எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கு அடுத்ததாக கர்மம் வந்து போகத்தை தருவக்கூடியது. ஆமா, கர்மத்துல நம்ம அனுபவத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லையா, மாயை வந்து நமக்கு துணை புரியுது. அப்புறம் ஆணவம் தான் அந்த நுகர்ந்து அதுல இருந்து நீக்கக்கூடியது, நமது தன்மையிலிருந்து நீக்கக்கூடியதுன்றது அந்த விளக்கம்லாம் எடுத்து சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப அருமை. அடுத்த பாடல் வந்து ஆமா, அடுத்த பாடல் சிறப்பா சொன்னீங்க. ஊனோடு உயிர் உடம்போடு கூடி நிற்பதாகிய உயிர் அப்படின்ற சொன்னீங்க. அந்த பாடலும் சிறப்புங்கய்யா. நம்ம வந்து என்ன நினைச்சுன்னா, நம்ம உடம்புதான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம உடம்புக்கெல்லாம் உயிர் இருக்கு.
ஆனா அதை ஒற்றுமைப்படுத்தி நம்ம பார்ப்பதே இல்லை. நம்ம முதல்ல மேல இருக்கிற உடம்புதான் நம்ம தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தோற்றம் எப்படி கலந்துருக்குதுன்றா அத்திவிதமா கலந்துருக்குது. உடம்பும் உயிரும் உள்ள தொடர்பு வந்து கலந்துருக்குது. அந்த உயிரை வந்து நம்ம உடலுக்கு வாழ்வு இல்லை, அந்த திருவள்ளுவர் இருந்தாதான் நமக்கு அந்த வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொன்ன உயிருக்கு வாழ் முதலாய பொருளே அப்படின்னு அந்த ஒரு பாட்டு கூட எனக்கு ஞாபகம் வந்ததுயா. அதான் அருள். அந்த அருள் சக்தியை நம்ம உணரணும். அந்த உடம்பு நம்ம மேல இருக்க உடம்பே நினைச்சிருக்கோம். அந்த திருவருளை நம்ம அறியணும். திருவருள் இல்லைன்னா குருவருள் இல்லைன்ற மாதிரி அப்படி உடல் உயிர் இல்லாம உடலுக்கு வாழ்வு இல்லை. அது போல திருவருள் சக்தி இல்லைன்னா எப்போ கலந்துருக்கணும். அதை நம்ம எடுத்து நம்ம உணரணும். அதுக்கு நீங்க நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பளிங்குக்கல், அந்த பளிங்குக்கல் எப்படி இருக்குன்னா பிறர் பொருள் பளிங்குக்கல் தன்மையான நிறத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு செம்பருத்தி பூத்து அது நேரமா மாறக்கூடிய ஒரு நம்ம தீபம் காமிச்சா கூட அந்த தீபத்து காமிக்கக்குள்ள அதை சுற்றி அந்த பளிச்சுன்னு அது தெரியும். அது நம்ம விளக்குல தீபம் காட்டி தினம் வழிபாடு பண்ணக்குள்ள அந்த பளிகை கற்கள் யாகமா விளக்கு அதை காட்டுற தன்மை இருக்கு. அப்ப எப்படி பளிங்குக்கல் அந்த நிறத்தை கொடுக்குதோ அத மாதிரி நம்ம என்ன செய்யணும், அது வந்து என்னது, அது செயற்கையினால அது பொது இயல்பு உண்மை இயல்பு ரெண்டத்தையும் எடுத்து இயற்கையா அது விளக்க எடுத்து கொடுத்தீங்க. நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் அதெல்லாம் பொது இயல்பு. அந்த கருவியில் சேர்க்கலாம் நம்மளுடைய மைக்கருவி நீண்டாகுது, அது பொது இயல்பாக மாறுகிறது அப்படின்ட்டு அதையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. யாக்கை இயல்புன்றத பாடலையும் எடுத்து கொடுத்தீங்க. உண்மைய திருவருள் சக்தி இல்லைன்னா அந்த நமக்கு வந்து இந்த முன்பணம் தொடர்பு அறுக்க முடியாது. அவரோட திருவருள் சக்தி சார்ந்தாதான் நம்ம அதை சிற்றறிவிடந்து ஒழித்து வியாபகம் இருக்கிற பெருமானை நம்ம நிலை பேர் இருக்கிற பெருமானை பிடிக்க முடியும் அப்படின்ற அந்த கருத்து ரொம்ப அருமையான கருத்து கொண்டு போனீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் நிறைய விளக்கம் எழுதி வச்சிருக்கிறேன். எல்லா அடியாரும் சொல்லட்டுமே அப்படின்றதுனால இதோட முடிச்சு கொள்கிறேன் ஐயா. இதுல ஏதாவது தவறு இருந்தா சொல்லி காட்டுங்க. ஏதாவது தவறு இருக்கு